துறை கண்டவர், பலாயிரம் கணக்கான திருமணங்களை நடத்தி வைத்தவர். அற்புதமான இந்த மாலை வேளையில் கழக தோழர்கள் இரு வீட்டாரனுடைய உற்றார் உறவினர் வந்திருக்கிறீர்கள். ஐயா அவர்களுடைய இந்த வயதிலும் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிற்கு கொடுத்த வாக்கிற்கு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கிறார். அவர் வாழ்த்துரைத்து முடிக்கிற வரையிலும் அமைதி காத்து இந்த அரங்கத்தின் மாண்பை காக்குமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்கள் முன்னால் மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் மணமக்களை வாழ்த்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி நிலவுகிற இந்த மணவிழா மண்டபத்தில் நாளை காலை பொற்காலை பொழுதில் இல்லறம் இயற்க இருக்கின்ற மங்களம் என்ப மலைவாட்சி மற்றது நன்கலம் நன்மக்கள் பேரு எனும் பான்புகள் வெள்ளுவ பெருந்தே வருகின்றன. மனையறம் காண இருக்கின்ற மதிப்புமிக்க சுந்தர வடிவேலு திருமதி வசந்தி சுந்தர வடிவேலு அவர்களின் அன்பு திருமகன் திருவள்ளர் செல்வன் கோபிநாத் பிஇ MBA அவர்களுக்கும் காஞ்சி மாநகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அரிமா குமரேசன் திருமதி ராதிகா குமரேசன் அவர்களின் அன்பு புதல்வி திருவள்ளர் செல்வி நந்தினி MA MSW அவர்களுக்கும் நடைபெற இருக்கிற திருமணத்தை முன்னிட்டு அமைந்திருக்கின்ற வாழ்த்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற காஞ்சி மாவட்ட செயலாளர் துன்பங்கள் சூழ்ந்த வேளையில் இந்த இயக்கத்தை சாய்த்துவிட வேண்டும் என்று பலரும் முனைந்து நின்ற நேரத்தில் ஆபத்து உதவியாக நான் வருகிறேன் என்று வந்து கழகத்திற்கு காவல் அரணாக திகழும் என் ஆறுயிர் சகோதரர் காஞ்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் அவர்களே, காஞ்சி மாவட்ட துணை செயலாளர் நாமதேவன், இந்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் மதிப்புமிக்க சகோதரர் பாரத் ராஜேந்திரன், வாழ்த்தி உரையாற்றிய தீர்மான குழு செயலாளர் தம்பி மணிவேந்தன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன், அதை போலவே மாவட்ட செயலாளர் நெமிலிச்சேரி பாபு, அன்பு சகோதரர் படப்பை செல்வம், இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய பாஸ்கரன், ஏழுமலை, முரளி கிருஷ்ணன், கன்னியப்பன், தாஸ், சரஸ்வதி பிரவேசன் உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து இல்லறம் காண இருக்கின்ற கழுத்தில் மாலைகளோடும் இதயத்தில் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கனவுகளோடும்
அமர்ந்திருக்கின்ற புதுமண மக்களே, உற்றார் உறவினர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, வணக்கம். காஞ்சி மாநகர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னைய பெருமை கொண்டது. காஞ்சி கடிகை இருந்தது. கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகர் என்ற புகழும் கொண்டது. நாலந்தா உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களிலே இருந்து காஞ்சி பல்கலைக்கழகத்திற்கு வந்து கல்வி பயின்றார்கள். இந்த காஞ்சி மாநகரிலிருந்து புறப்பட்டு சென்றவர் தான் போதிவர்மன். சீன நாட்டுக்கு சென்று அரும்பெரும் போர்க்கலைகளை பயின்றும் பயிற்றுவித்தும் கீர்த்தியை புகழை தேடி கொடுத்தவர். காஞ்சி என்றால் எங்கள் நெஞ்சிலே நிறைந்திருக்கின்ற திருப்பெயர் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய திருப்பெயராகும். காஞ்சி தந்த கரிவாழ்த்தி என்று புகழப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1934 திருப்பூரில் தந்தை பெரியார் அவர்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவரை சந்தித்து அது முதல் பெரியாரினுடைய தலைமாணாக்கராக ஆனார். 1942 காஞ்சி மாநகரில் மறுமலர்ச்சி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். மறுமலர்ச்சி என்றால் தூசு படிந்த ஓவியத்தை துடைத்து பொலிவு மிக்கதாக ஆக்குவது. மறுமலர்ச்சி என்றால் சிதிலமடைந்த சிற்பத்தை செப்பனிட்டு அழகு சிலையாக ஆக்குவது. மறுமலர்ச்சி என்றால் பாழ்பட்டு கிடக்கின்ற நந்தவனத்தை மீண்டும் புதுக்கி புதிய மலர்த்தோட்டமாக ஆக்குவது. இது 15-16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா கண்டத்திலே இந்த மறுமலர்ச்சி ஓவியத்துறையில், கலைத்துறையில், இலக்கிய துறையில் ஏற்படுத்திய காரணத்தால் அதே பெயரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் தொடங்கிய அமைப்புக்கு மறுமலர்ச்சி மன்றம் என்று பெயரை சூட்டினார்கள். 1993ஆம் ஆண்டு பெரும் படி சுமக்க நேரிட்டதா 29 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25 முறை சிறைச்சாலைக்கு சென்று தலைவருக்கும் கழகத்துக்கும் உயிரை தருவதற்கும் சித்தமாக இருந்து பணியாற்றிய அந்த பின்னணியில் நான் பெரும் பணி சுமத்தப்பட்டவனாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது அந்த சூழலில் நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமலை உதயன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், உப்பிலியாபுரம் வீரப்பன், கோவை காமராசபுரம் பாலன் அவர்கள் தங்கள் மேனியில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு துடிதுடித்து என்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்க கூடாது என்பதற்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்தார்கள். தண்டபாணியினுடைய மேனி சிதை நெருப்பிலே எரிந்து கொண்டிருந்த போது அந்த துயரம் தாங்காதனால் அதே இடத்தில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து வந்து குவிந்திருந்த இடத்தில் நீதி கேட்கிறேன் என்று 2.5 மணி நேரம் நான் உரையாற்றினேன். அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருவதற்கு காரணம், அதன் பின்னர் 1994ஆம் ஆண்டு மே திங்கள் 6ஆம் நாள் புதிய இயக்கத்தை நாங்கள் தொடங்குகின்ற போது அதற்கு என்ன பெயர் சூட்டுவது என்ற கேள்வி எழுந்த போது அறிஞர் அண்ணா காஞ்சியிலே தொடங்கிய மன்றத்திற்கு எந்த பெயரை சூட்டினார்? அதே மறுமலர்ச்சி திராவிட இயக்கத்திலும் ஏற்பட வேண்டும்,
திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை நாங்கள் சூட்டினோம். அண்ணா அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு கொடியை தீர்மானித்த போது கருப்பும் சிவப்பும் சம அளவிலே இருக்கின்ற வகையிலே அந்த கொடி நிர்மாணிக்கப்பட்ட போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், காலப்போக்கில் வருகிற ஆண்டுகளில் கருப்பு வண்ணம் குறைந்து சிவப்பு வண்ணம் அதிகரிக்கும். புரட்சிகரமான சிந்தனைகள், மறுமலர்ச்சி சிந்தனைகள் இந்த இயக்கத்திலே வளரும். ஆக கொடியிலும் சிவப்பு வண்ணம் அதிகரிக்கும் என்று தொடக்கத்திலேயே சொன்னார். அதை போலத்தான் நாங்கள் அமைத்திருக்கின்ற கொடியும் சிவப்பும் கருப்பும் சிவப்பும் என்று சிவப்பு வண்ணம் அதிகரித்து அண்ணா அன்று சொன்ன சொற்கள் தொலைநோக்கோடு சொன்ன சொற்களாக கருதி அந்த பெயரையும் கொடியையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டோம். காஞ்சி மாநகரை பற்றிய வரலாற்றில் அறிஞர் அண்ணாவினுடைய புகழை சொல்லுகிற வரலாற்றில் அண்ணா அவர்கள் அவர் 62 தேர்தலில் காஞ்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியுற்றார். காலக கண்மணிகள், லட்சம் கண்மணிகள், கோடிக்கணக்கான தமிழர்கள் கண்ணீர் விட்டு அழுதார். 50 பேர் வெற்றி பெற்றார். டாக்டர் கலைஞர் உட்பட, டாக்டர் நாவலர் உட்பட மற்றவர்கள் வெற்றி பெற்றார். அப்பொழுது அண்ணா அவர்கள் தான் தோற்றதற்காக கவலைப்படுகிற கண்மணிகளை பார்த்து, நான் ஒருவன் ஜெயித்து மற்றவர்கள் தோற்றிருந்தால் அது அலங்கோலமாக இருக்கும். என் தம்பிமார்கள் 50 பேர் வெற்றி பெற்று நான் மட்டும் தோற்றதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அறுவடையும் அணிவகுப்பும் என்ற தலைப்பில் தன்னுடைய இதழில் 5 வாரங்கள் எழுதினார். அதில் அவர் சொல்லும் போது ஜெருசலத்திலே நடைபெற்ற சிலுவை போரை பற்றி குறிப்பிட்டார். உலக நாடுகளிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு இணையதளத்திலே தம்பிமார்கள் எளிதிலே பார்க்க முடியாது. ஆனால் அண்ணாவின் காலத்தில் இணையதளம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, தொலைவிலே இருக்கக்கூடிய செய்திகளை அறிய முடியாது. ஆயினும் இந்த பூவுலகில் எந்த மூலையிலே என்ன சம்பவம் நடந்தாலும் தம்பிமார்களுக்கு அதை எழுதுகிற அளவுக்கு நூலகத்துக்கு சென்று நூல்களை படிப்பதிலும் ஏடுகளை வரவழைத்து செய்திகளை அறிந்து கொண்டு தம்பிமார்களுக்கு அதை புகட்டுவதிலும் அறிவுபூர்வமாக இயக்கத்தை வார்ப்பித்து வளர்த்தார். அப்பொழுது சொன்னார், சிலுவை போர்கள் நடந்த போது அவன் ரிச்சர்ட் மன்னன், அவன் படையோடு ரிச்சர்ட் ஜெருசலத்தை நோக்கி வருகிறான். ஜெருசலத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. சலாவுதீன் சாலடின் உள்ளே இருக்கிறான். கோட்டைக்கு வெளியிலே ரிஷப் மன்னன் படையோடு இருக்கிறார். பிள்ளை கொடியுடன் புறவியிலே ஒரு போர் வீரன் வருகிறார். ரிஷப், உன்னுடைய படைகள் அனைத்தும் கோட்டைக்குள்ளே வரலாம், கோட்டை கதவுகள் திறக்கும், ஆனால் நீ மட்டும் வரக்கூடாது என்று சொன்னவுடன் புன்முறுவல் பூத்தவனாக, நான் வராவிட்டால் என்ன, என்னுடைய படைகள் உள்ளே மட்டும் அனுப்பி வைத்தார். இது உண்மையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி. இதை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு, ரிச்சர்ட் புன்முறுவல் பூத்தவாறு படையினர் உள்ளே செல்வதை பார்த்து கோட்டைக்கு வெளியிலே நின்றான். அதே போல நான் தோற்று போனாலும் என் தம்பிமார்கள் ஜெயித்து செஞ்சாத்து கோட்டை இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்குள்ளே செல்கிறார்கள், நான் வெளியிலே மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். எனவே உலக சரித்திர செய்திகளை தன் தம்பிமார்களுக்கு தெரிவித்து அறிவுபூர்வமாக அவர்களை வார்ப்பித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் விருகம்பாக்கம் மாநாட்டிலே பேசுகிற போது, நான் சட்டக்கல்லூரி மாணவன், அப்பொழுதெல்லாம் நாற்காலிகள் கிடையாது, தரையிலே தான் அமர வேண்டும் லட்சக்கணக்கானவர்கள். அந்த மாநாட்டில் அண்ணா அவர்கள் பேசும்போது சொன்னார், பலவற்றை சொன்னார்.
கழகத்துக்கு பொருளாளராக கலைஞர் நிதி திரட்டி கொடுத்ததா